ரவீந்திர துரைசாமி, இப்போ நீதிமன்றம் இப்போ ஆளுநருடைய இந்த ஸ்டேட்மெண்ட்டை எப்படி பார்க்குறீங்க? அவர் இது இப்போ ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் கொடுக்குறாரு, அதை எப்படி இன்டர்பிரட் பண்ணுறீங்க, எப்படி நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க? தாவேகா கிட்ட ஒரு ஸ்டேபிள் கவர்மெண்ட் அமைக்கக்கூடிய போதுமான நம்பர்ஸ் இல்லைங்கிறத வெளிப்படையாக சொல்கிறார். அவற்றிருந்து வந்த ஒரே ப்ரெஸ் நோட் இது மட்டும்தான் நினைக்கிறேன். இதுக்கு வேறு எதுவும் வரல. ஆமாம். பொதுவாக கவர்னர்களை பொறுத்தவரையில் திருமதி சசிகலா அம்மையார் அவர்களுக்கு 133 இடங்கள் இருந்தது. அதுக்கு பிறகு ஓபிஎஸ்க்கு தர்மயுத்தத்தை 11 குறைச்சாலும் கூட 122 இடம் இருந்தது. ஆனால் அன்னைக்கு டெலிபரேட் ஆட்டே சென்னமேனி வித்யாசாகர் ராவ் வந்து சசிகலா அம்மையாருக்கு கிளியர் கட் மெஜாரிட்டி இருந்தும் சட்டமன்ற கட்சி தலைவராக அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டு ஸ்டேபிள் கவர்மெண்ட் அவங்களால கொடுக்க முடியாதுங்கிற ஒரு பாயிண்டில் வந்து பதவி பிரமாணம் செய்து வைக்கல. ஸோ ஸ்டேபிள் கவர்மெண்ட் கொடுக்க முடியுமா முடியாதாங்கிற இதை முடிவு பண்ணக்கூடிய ஒரு டிஸ்கிரிஷனரி பவர் வந்து கவர்னர்களுக்கு இருக்குது. இதை ஸ்டேபிள் கவர்மெண்ட் பாஸ்கர் ராவால் கொடுக்க முடியும்னு தாக்கூர் ராம்லால் வந்து என்டிஆருக்கு எதிராக ஃபோர்ஜிடு சிக்னேச்சரை வச்சே கொடுத்ததையும் நம்ம பார்க்குறோம். இப்போ இவர் வந்து ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் போறாரு. பட் இந்த அறிக்கைங்கிறது உங்களுக்கு இல்லைங்கிறத சொல்லிட முடியுமா? இன்னும் வாய்ப்புகள் இருக்குல்ல. எஸ், நான் மறுக்க வரல. அவருடைய எண்ண ஓட்டங்கள் நான் 2 பேரும் அதை தான் சொன்னேன். சென்னமேனி வித்யாசாகர் ராவையும் தாக்கூர் ராம்லாலையும் சொன்னேன். அவங்கள மாதிரி இவர் எந்த தவறு இதுவரை பண்ணல. பட் இந்த இதை அவர் சொல்லும்போது உங்களுக்குள்ள அந்த வாய்ப்பை நீங்கள் அவைல் பண்ணிட்டீங்க, எதிர்பார்த்த மாதிரி வரலையோங்கிற ஒரு தோற்றம் வருதுங்கிற ஒரு பதிவை தான் அதை பண்ணுறேன். சப்போஸ் மற்றவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அவர் இன்னும் அவருக்கு டைம் இருக்குங்கிறத பாலச்சந்தர் சொன்னார். அப்போ அப்படி டைம் இருக்குன்னு சொன்னால் இதை சொல்லி உங்களுக்கு கொடுத்த வாய்ப்பை நீங்கள் சரியாக பயன்படுத்தலைங்கிற ஒரு எண்ண ஓட்டம் வரக்கூடிய அளவுக்கு அவர் இன்னைக்கு இந்த ப்ரெஸ் மீட்டை கொடுத்துருக்க வேண்டியது இல்லைன்னு நினைக்கிறேன். அது அவரை என்ன பொறுத்தவரை இனிமேல் வந்து ஒரு கோகசிவ் போஸ்ட்போல் கோகசிவ் பொலிஷன் ஒன்று வருமா, அது எப்படி இருக்கும், அதற்காக அவர் வெயிட் பண்ற மாதிரி தெரியுது. சிங்கிள் பார்ட்டியால மெஜாரிட்டி கொடுக்க முடியுங்கிற ஸ்டேபிள் கவர்மெண்ட் கொடுக்க முடியுங்கிற இது வந்து அவருக்கு இல்லைங்கிறத அன்னைக்கு வெளிப்படுத்தி இருக்கிறாரு. அடுத்த கட்டம் அவருடைய பார்வை என்ன இருக்குன்னா ஒரு கொலிஷன் கோகசிவா வந்துன்னா அவங்களால ஸ்டேபிள் கொடுக்க முடியுமாங்கிறத பார்ப்பாருங்கிறது தான் என்னோட பார்வையா தெரியுது. எப்படி பார்க்கணும் எப்படி பார்க்க கூடாதுங்கிறது உங்க ரீடிங் இது இருக்கு. ஆனா இவர் வந்து கிட்டத்தட்ட இதுல ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டாருங்கிற மாதிரி ஒரு இடத்துக்கு வரீங்க. ஆல்மோஸ்ட் அவர் அடுத்த கட்டத்துக்கு இவங்களால ஸ்டேபிள் கவர்மெண்ட் கொடுக்க முடியாது, அடுத்த கட்டத்துக்கு அவர் போயிட்டாருங்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். ஓகே, முதல் கட்ட கருத்தை எடுத்துப்போம். நம்ம நிறைய அரசியல் இதாகவும் பேசலாம். திரு ஜென்ராம், ஒரு அம்சத்தை பொலிட்டிக்கலாக இம்ரான் சொல்கிறாரு. இதில் வந்து முடிவெடுக்க வேண்டியவர்கள் இப்போ விடுதலை சிறுத்தைகளோ இடதுசாரிகள் கட்சிகள் அவங்க உடனடியாக தங்களுடைய நிலைப்பாட்டை அறிவிக்கணும். ஒத்துக்கிறாங்க இல்லை, ஆனால் இல்லைன்னா இந்த நீட்டிப்புக்கு அல்லது இந்த மாதிரி ஒரு சூழலுக்கு அவங்களும் ஒரு காரணமாக இருக்காங்க அப்படிங்கிறாரு. அதை எப்படி பார்க்கலாம்? இல்லை, அவர் சொல்கிற அந்த கருத்தோட நான் உடன்படலை. ஒரு கட்சியிடம் ஒரு கட்சி ஆதரவு கேட்குது, பதில் சொல்வதும் பதில் சொல்லாததும் அந்த கட்சியினுடைய உரிமை. எஸ்ன்னு சொல்லலாம், நோன்னு சொல்லலாம், பதிலே சொல்லாமலும் இருக்கலாம். அது இந்த ப்ராசஸோட ஆளுநருக்கும் கிளைம் பண்ணுற கட்சிக்கும் இடையில உண்டான அந்த பிரச்சனைக்கும் இதுக்கும் தொடர்பே கிடையாது. நீங்க வந்து என்கிட்ட ஆதரவு என்ன சொல்றாருன்னா, ஆதரிக்கலன்னா கூட அதை உடனடியாக சொல்லிட்டாங்க. சொல்லணும்னு என்ன அவசியம் இருக்கு? சொல்லணும்னு என்ன அவசியம் இருக்கு? ஆதரிக்கு நீங்க கேட்டீங்க, பதில் சொல்றது நான் என்னைக்கு வேணாலும் சொல்றேன், அல்லது பின்னால் அடுத்த வாரத்தில் நான் கூட்டம் போட்டு சொல்றேன்னு சொல்லி வச்சுக்கிறாங்க. அது சொல்லணும்னு அவசியம் இல்லை. அது இட் இஸ் அ மேட்டர் பிட்வீன் போத் த பார்ட்டிஸ் தானே. கவர்னன்ஸோடவோ ஆளுநரோடவோ அதுக்கு என்ன தொடர்பு இருக்கு? ஒரு தொடர்பும் இல்லை. அதனால இவங்க ஒரு மீடியாக்கள் தொடர்ந்து இந்த 3 அமைப்புகளும் சிபிஐ, சிபிஎம், விசிகே இந்த பிரச்சனையில் ஒரு பெரிய டிலே பண்ணுறாங்க. அந்த டிலே காரணமாக விஜயினுடைய ஆளும் வாய்ப்பு பறிபோகிறது அப்படின்னு ஒரு தோற்றம் வரும்படி மீடியாக்கள் தொடர்ந்து அந்த பிரச்சனையை ஃபோக்கஸ் பண்ணுது. மற்றபடி அவங்களுக்கு என்ன கடமை இருக்குது? அதில் அந்த எந்த கடமையும் அவங்களுக்கு இருக்கிறதாக நான் நினைக்கல. ஒன்று. அதுக்கப்புறம் இம்ரான் சொன்னதனுடைய தொடர்ச்சியாக சொல்கிறேன். நவம்பர் 26 மகாராஷ்டிராவில் பாம்பே ஹைகோர்ட்டு தீர்ப்பு கொடுத்ததில் பிரச்சனை அதில் என்னன்னா, இப்படி பெரும்பான்மையை நிரூபிக்க முடியாத ஃபட்னவிஸையும் அஜித் பவாரையும் பதவி ஏற்பு செய்து வைத்ததன் மூலம் அவங்களால பெரும்பான்மை நிரூபிக்க முடியுமா முடியாதாங்கிறத என்ஷூர் பண்ற கடமையிலிருந்து ஆளுநர் தவறிவிட்டார்ங்கிற இன்ஃபரன்ஸ் வருது. அப்போ எல்லா ஆளுநரும் அது மாதிரி ஒரு சர்ச்சைக்குள்ள சிக்கிவிடக் கூடாதுன்னு நினைக்கிற எல்லா ஆளுநர்களும் அவங்க வந்து மெஜாரிட்டியை என்ஷூர் பண்றதுக்காக, அவங்க சாட்டிஸ்பாக்சனுக்கு என்ஷூர் பண்றதுக்காக கேட்கறாங்க.
ஆளுநர்களை எம்எல்ஏக்களை கூட்டு வந்து ஜனாதிபதி குடியரசு ஆளுநர் மாளிகையில பேரேட் பண்ணு அணிவகுப்பு நடத்துன்னு அவங்க கேட்கல. அதெல்லாம் நடக்கும்போது தான் இந்த பிரச்சனை வருது. நீங்க வந்து சட்டப்பேரவையில தான் அதை செய்ய முடியுமே தவிர ஆளுநர் மாளிகையில செய்ய முடியாதுங்கிற பிரச்சனை அப்பதான் வருது. இது வந்து ஜஸ்ட் டு என்ஷூர் ஹிம்செல்ஃப் அண்ட் ஹி ஷுட் பி சாட்டிஸ்ஃபைடு அப்படின்றதுக்காக அவர் கேட்கறது தான். அது சப்ஜெக்டிவா அவருடைய சொந்த விருப்பம் சார்ந்ததான்னா ஆமா சார்ந்ததாக தான் மாறிடுது. சொந்த விருப்பமாக இருக்கும்போது எது வேண்டுமானாலும் சொல்லலாம்ல அப்படின்னு சொன்னா ஆமா எது வேண்டுமானாலும் சொல்லலாம், சரியாகவும் சொல்லலாம், தப்பாகவும் சொல்லலாம், பக்கச்சார்போடும் சொல்லலாம். பட் அன்பார்ச்சுனேட்லி அதுதான் வந்து நடைமுறையாக இருக்குது. ஏன்னா கான்ஸ்டிடியூஷன் சைலண்டா இருக்கிறதுனால மரபுகளும் நீதிமன்ற தீர்ப்புகளும் மட்டுமே. இப்ப வந்து பெரும்பாலான கட்சிகள் ரியாக்ட் பண்ணக்கூடிய தலைவர்கள்லாம் ஆளுநர் காலதாமதம் செய்யக்கூடாது அல்லது ஆளுநர் எண்ணிக்கையை கேட்கவே முடியாது, ஃப்ளோர்ல தான் அது பண்ணணும், அப்ப அவர் வந்து அதை மீறுகிறார்னு சொல்றாங்க. இம்ரான் எங்க சொல்றாங்கன்னா அப்படி சொல்லக்கூடிய விசிகா அல்லது இடதுசாரிகள் அவங்க எல்லாமே இன்னைக்கு அறிக்கை கொடுத்துருக்காங்க. அவங்க ஒரு முடிவை உடனே அறிவிக்கணும் இல்லையா? இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்றதை அவங்க புரிஞ்சிருக்கிறாங்க, ஆனா ஏன் அவங்க முடிவை சொல்லலைங்கிறத அவர் கேட்கிறாரு. இல்ல அது அவங்க கண்டிக்கிறதுக்கு பின்னால இருக்கிறது வந்து சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி கிட்ட பிளைண்டா நீங்க வந்து பதவியேற்பு செய்துவிட்டு பெரும்பான்மையை சட்டப்பேரவையில நிரூபிக்க சொல்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. அதுக்கு மாறான விஷயத்தை தான் நான் இப்ப கோட் பண்றேன். மகாராஷ்டிரால நடந்ததும் எடியூரப்பாவுக்கு நடந்ததும், எடியூரப்பாவுக்கும் அதே மாதிரி ஒரு நாள்ல முந்தின நாள் தீர்ப்பு கொடுத்து அடுத்த நாள் 5 மணிக்குள்ள பெரும்பான்மை நம்பிக்கை வாக்கெடுப்பு முடிக்க சொன்னாங்க. அவரால் முடியாது, போயிட்டாரு. அப்போ முடியாத நபரை, பெரும்பான்மையை நிரூபிக்க முடியாத நபரை பதவியேற்க வச்சு கால அவகாசம் கொடுத்து குதிரை பேரத்துக்கு வழிவகுக்கக்கூடிய வேலையை ஒரு ஆளுநர் செய்கிறார் என்றால் அந்த அவையில பெரும்பான்மை இல்லாம மீதி இருக்கிறவங்களுக்கான வாய்ப்பை எக்ஸ்ப்ளோர் பண்றதுல அவர்களுக்கு அநீதி இழைக்கப்படுகிறது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான மேட்டர். முதல் கட்ட கருத்தை எடுத்துக்கிறேன். இதுல ஆர்கே நிகழ்ச்சி வரேன். ஆர்கே இதை எப்படி பாக்குறீங்க? ஒரு ஆளுநர் இந்த முடிவை எடுக்கிறதுக்கு பின்னாடி ஜஸ்டிஃபியபிள் பாயிண்ட்ஸ் இருக்கு அப்படின்னு இவங்க முன்வைக்கிறாங்க. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது நம்மளுடைய நண்பர்கள்லாம் ஆளுநர்களை வந்து நன்றாக பேசுறதுல. இப்போ ஆளுநர் ஆண்டவன் கிடையாது. ஆளுநர் வந்து இஸ் ஹியூமன் பீயிங், ஃப்ளஷ் அண்ட் போன்ஸ். ஆனால் அவர் ஒரு முடிவு எப்படி எடுக்க முடியும்னு பார்த்தீங்கன்னா, நான் நேற்று கூட நான் பேசுனது வந்து அவர் வந்து டெஃபினட்டாக ஃப்ளோர் ஆஃப் த ஹவுஸில் கொண்டு வந்து நிறுத்தணும் என்று முடிவெடுத்து நான் சொல்லிட்டு இருந்தேன். இப்போ இம்ரானும் சொல்றாரு, அதே மாதிரி கேவினுடைய அதான் இம்ரானும் சொல்றாரு, அதே மாதிரி கேவி பதிவு மார்னிங்ல இருந்தது. அவர் ஒரு 18 இது போட்டிருக்கிறாரு கே வெங்கட்ரமணன். அதுல சொல்றது என்னன்னு பாத்தீங்கன்னா இதுவும் செய்யலாம் அதுவும் செய்யலான்ட்டு. அப்ப இந்த அளவுக்கு டிஸ்கிரிப்ஷன் வந்து ஒரு கவர்னர் கொடுத்தா அவர் என்ன செய்வார்? அவர் வந்து என்னை பொறுத்தவரை நம்ம நேத்தே பேசணும், பாஜக ஆளுநருக்கு நம்பர் முக்கியமா அல்லது ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது அவருக்கு முக்கியமா இருக்கும்? பொலிட்டிக்கல் இல்ல, நான் என்ன சொல்றேன்னா பொலிட்டிக்கல் ஸ்டாண்டிங் என்னவா வேணா இருக்கலாம், ஆனா அவர் நம்பர் தானே பாப்பாரு. நம்பர் தானே மேட்டர் அவருக்கு பொறுத்த வரைக்கும். இல்ல கிடையாது, நம்பர் மேட்டரா இருந்தா 2017 வந்து நம்மளுடைய நண்பர் அவர் மகாராஷ்டிரா கவர்னரா இருந்தார் இல்லையா, வித்யாசாகர் ராவ் வந்து தாராளமாக சசிகலா அம்மையாருக்கு பதவி பிரமாணம் செய்து வச்சுப்பார். அது பிரச்சனை கிடையாது. பிரச்சனை பொலிட்டிக்கல் தான். இல்ல சார், பொலிட்டிக்கலாவே வச்சுப்போம். இங்க என்ன கேள்வி வருதுன்னா, இங்க நம்ம தமிழ்நாட்டில் ஏற்கனவே பார்த்துருக்கோம் ஒரு மைனாரிட்டி அரசாங்கம், அதாவது எண்ணிக்கையில குறைவா இருந்தாங்க. முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் 96 நீங்க பார்த்திருப்பீங்க, 2006 எஸ். அப்போ வந்து ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட் வருது. அப்போ அவரு அப்போது எப்படி அவருக்கான